சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற புராணம் பெரிய புராணத்தில் எம்பெருமான் திருநாவுக்கரசர் சுவாமிகளுடைய புராணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். சுவாமி அவர்களை கல்லில் கட்டி கடலில் வீசிட்டாங்க திருநாவுக்கரசர் சுவாமிகள். 126வது பாடலிருந்து நம்ம சரித்து பார்ப்போம். தொகை வகை விரி என்ற வாக்கினாலே பெருமான் வகையினாலே பெரிய புராணத்தை உற்று நோக்கையில் எம்பெருமான் சேக்கிழார் பெருமான் அவருடைய இந்த பெரிய புராணத்தை உற்று நோக்குவோம். எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பொற்கடல் பாதங்களை வணங்கி கொண்டு ஐயாம் அவர்களுடைய மலர்பாதங்களை வணங்கி கொண்டு 127வது பாடலிலே பெருகிய அன்பினர் பிடித்த வெற்றியால் அருமலரோன் முதல் அமரர் வாழ்த்துதற்கு அரிய அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட கருநெடும் கடலின் உள் கல் மிதந்ததே என்கின்றார். அதாவது பாச பிணைப்பினால் அந்த அமன் சமயத்தை துறந்து சைவ சமயத்துக்கு எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி ஆட்பட்டதுனால அவங்கள கடலில் கட்டி விட்டாங்க. என்ன சொல்கிற சாமி, பெருகிய அன்பினால் பிடித்த வெற்றியால் உண்மையிலுமே எம்பெருமான் மேலே நமக்கு அன்பு வந்துடுச்சு அப்படின்னா சாமி கூட வந்துடுவார். அதனால அருமலரோன் முதல் அமரர் வாழ்த்துதற்கு அமரர்கள்லாம் வாழ்த்துறாங்க. அரிய அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட அங்கே சொல்கிறார். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் வாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கின்றார். இங்கு அரிய அஞ்செழுத்து அந்த சொற்றுணை வேதியனுடைய நாமத்தில் அஞ்செழுத்தை ஓதுறாங்க. இந்த அஞ்செழுத்தை ஓதுறதுனால நம்ம வாழ்வு உயிரும். அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட, அஞ்செழுத்தை ஓதுறவங்க அரசு போற்றிட, அவர் அரசுன்னே சொல்கிறார். திருநாவுக்கரசுன்னு சொல்லாமல் அரசு போற்றிட கருநெடுங்கடல் உள் கல் மிதந்தது. இந்த உலகமெல்லாம் போற்றும் அளவிற்கு அந்த கல் தெப்பமாக மிதந்துச்சு. அதனால சுவாமி அதில் அப்படியே தவக்கோலத்தில் இருக்கார். அப்பெரு கல்லும் அங்கு அரசு மேல் கொல தெப்பமாய் மிதத்தலில் செறிந்த வாசமும் தப்பியது அதன் மிசை இருந்த தாவில் சீர் மெய்ப்பெரும் தொண்டனர் விளங்கி தோன்றினார். இந்த மெய்ப்பெரும் தொண்டர் சுவாமியோட அன்பர்ன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இதுதான். தப்பியது அதன் விசை இருந்த தாவில் சீர் மெய்ப்பெரும் தொண்டர், சாதாரண தொண்டர் இல்லை, மெய்ப்பெரும் தொண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவினை பாசமும் மலக்கல் ஆறுதலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏட அருளுமை அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல்மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ. சாமி அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. சாமி அஞ்செழுத்து ஓதும்போது எப்பேற்பட்ட பொருளுமே இலகுவாயிடும். எம்பெருமானை நினச்சி பாருங்க. கண்டிப்பாக எம்பெருமான் அஞ்செழுத்தை ஓதுங்க, நமச்சிவாயத்தை சொல்லுங்க. எம்பெருமான் எப்போதும் உற்ற துணையாக இருப்பார். அது நல்ல எடுத்துக்காட்டு. ஒரு கல் மேல் ஏற்றிட உரைக்க வேண்டுமோ. அந்த கல்லுக்கு உயிர் இருக்கு. உலகத்தில் உள்ள அனைத்து பொருளுமே சிவம் இருக்கிறார். சிவசக்தி பொருளாக எங்கும் திவ்யமாக அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் சுவாமி இல்லாத இடங்களே இல்லை. அதனால் எந்த ஒரு பொருளுமே நமக்கு ருசிக்கிறது, ஊன்றது, உறங்கிறது எல்லா விதங்களையும் சுவாமி மறைந்திருக்கின்றார். அதை நம்முடைய ஆன்ம பலத்தாலையும் தவ பலத்தாலையும் எழுப்பும் போது அதுவே உயிர் பெற்றிருக்கும். இருவினை பாசமும் மலக்கல் அளித்தல் ஆறுதலின் இருவினை பாசம் வருகின்ற காலங்கள்லையும் சரி, வரப்போகின்ற காலம் வருபவ கடலில் மாக்கள் எழ அருளுமை அஞ்செழுத்து அரசை கடல் ஒரு கல் மேல் ஏற்றிட உரைக்க வேண்டுமோ. அது பாருங்க. ஏன்னா வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏட. இந்த மாக்கள் ஞானத்தில் ஏறணும். அதனால் வருபவ இருவினை பாசம் மலக்கல் ஆறுதலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை. இந்த மாக்களும் அந்த சுவாமி கல் தெப்பத்தில் மிதந்தார் இல்லைங்களா, அதுபோல் நீங்களும் ஏறி வாங்கன்னு அற்புதமாக சொல்கிறார். அருள்நயத்து அஞ்செழுத்து ஏத்த பெற்ற அக்கருணை நாவரசினை திரைக்கரங்களால் தெருள்நெறி நீர்மையின் சிரத்தில் தாங்கிட வர்ணனும் செய்தனன் முன்பு மாதவம். இந்த கல் மிதக்கிறதுக்கான காரணம் வர்ணனும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லோகத்தில் மழை இல்லைன்னா, மழை பொய்ச்சிச்சுன்னா, வான் பொய்த்துச்சுன்னா நம்ம உணவு சாப்பிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதனால தான் சொல்கிறார் வர்ணனும் செய்தனன் முன்பு மாதவம். அந்த வர்ணன் தவம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றார். வாய்ந்த சீர் வர்ணனே வாக்கின் மன்னரை சேர்த்து அடை கருங்களே சிவிகை ஆகிட. சிவிகை அது பாரு பல்லக்கு போல் ஆகிடுது. ஏந்தி கொண்டு எழுந்தழுவித்தனன் பூந்திரு பாதிரி புலியூர் பாங்கரில். அந்த பாதிரி புலியூர்கிட்ட இந்த மாதிரி இருக்குதாக சொல்கிறாங்க. அத்திருப்பதியினில் அறைந்த அன்பரை மெய்த்தவ குலாம் எலாம் மேவி ஆர்த்து எழ எத்திசைனும் அற என என்னும் ஓசை போல் தத்து நீர் பெருங்கடல் தானும் ஆர்த்ததே. அந்த ஹரஹர ஓசத்தை அந்த கடல்களும் உலகங்களும் இன்று ஒலிக்கிறதா சொல்கிறாங்க. தொழும்கை நாவினுக்கு அரசும் தொண்டர் முன் செலும் திரு பாதிரி புலியூர் திங்கள் வெண் கொழுந்தனி சடையாரை கும்பிட்டு அன்புரை எழுந்து
எழுந்து அருள் நெறி விளங்க பாடுவார். சாமி அடுத்து தேவாரம் பாடுறாரு. ஈன்றாலுமா எனக்கு எந்தையும் ஆகி என எடுத்து தோன்றாய் துணையாய் தன் அடியேன் நடியவங்கட்கு அப்படின்னு பாடுறார் என்று வாண்டாள் புனல் கங்கை வாழ் சடையானை மற்ற எவ்வுயிர்க்கும் சான்றாம் ஒருவனை தண்டமிழ் மாலைகள் சாத்தினாரே. எல்லா உயிருக்கும் தலைவனாக இருக்கிற பெருமான எம்பெருமான் திருநாவுக்கர் சுவாமிகள் வாழ்த்துறாரு. மற்றும் இணையன் வந்தமிழ் மாலைகள் பாடி வைகி வெற்றி மழவிடை வீரட்டர் வாதம் மிக நினைவால் உற்றதோர் காதலில் நான்கு நின்று ஏகி ஒன்னார் புறங்கள் செற்றவர் வாழும் திரு அதிகைபதி அறிந்தார். இங்கே பாருங்க திரு அதிகை வீரட்டத்தை வந்து அணங்கி பாடுறாரு. இங்கே பாடிட்டாரு சுவாமி. அற்புதமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் என்ன பாதிரி புலியூரில் பாடியிருக்காரு. அடுத்து திருவதிகையும் அணைகிறாரு. தேவர்பிரான் திருமானி குளியும் திருமானிக்கு போகிறாரு. திணைநகரம் மேவினர் சென்று விரும்பிய மலர் கொண்டு எல்லா இடங்கள்லையும் போய் பாடுறாரு சுவாமி. இறைஞ்சி பாடுறாரு. பாடணும் பாடுதான். அதனால தான் நாவுக்கு அரசுங்கிறார் சாமி. அவர் வாக்கு பெரிய வாக்கு. அதனால் நாவுக்கு அரசு. உலகத்துக்கெல்லாம் அரசாக இருக்கிறவர், வாக்குக்கெல்லாம் அரசாக இருக்கிறவர் நம்ம வாகீச பெருமான். அவர் திருநாவுக்கரசுன்னு சொல்லுங்கள். எந்த வினையும் நம்ம அண்டாது. அதான் திருநாவுக்கரசு அப்படின்னாலே இந்த உலகத்தை அழகின்ற திறத்தை கொடுப்பாங்க. தேவர்பிரான் திருமானி குளிதனையும் சொல்லி வச்சுங்களா. அப்படி வெஞ்சமன் குண்டர்களும் செய்வித்த தீய முறைகள் எல்லாம் எஞ்ஞான்று எரிய இந்தமிழ் ஈசர் எழுந்துள்ள மஞ்சிவர் மாட திருவதிகைபதி வானர் எல்லாம் தஞ்சையில் பொங்க தளங்கு ஒளி மங்களம் சாற்றல் உற்றார். எல்லாருமே மங்களத்தோடு வாழ்வதற்கு எம்பெருமான துதி பாடணும். வெஞ்சமனர்கள்லாம் செய்த தீவிகளாக ஓடி போச்சு. மஞ்சிவர் மாட திருப்பதிகை அணிந்தார். மணிநெடும் தோரணம் வன்கொலை பூகம் மடல் கதலி இணை துற நாட்டி எழுதிணை கோபுரம் தெற்றி எங்கும் தனியில் பொருகொலி தாமங்கள் நாற்றி செஞ்சாந்து நீவி அணிநகர் முன்னே அணிமேல் அணியை செய்து அலங்கரித்தார். அங்கே ஊர் நெடுங்கள்லாம் அந்த காலங்கள்லாம் பெரிய பெரிய திண்ணைகள்லாம் இருக்கும். அந்த ஊருங்கள்லாம் நல்லா வாழைப்பழம் தோரணம்லாம் கட்டி ரொம்ப அற்புதமாக இருக்குது. மன்னி அன்பின் வளநகர் மாந்தர் வயங்கு இளையார் இன்னிய நாதமும் ஏலிசை ஓசையும் எங்கும் பார்த்தீங்கன்னா இசை தேவார இசை போல ஏலிசையும் இசைக்கிறாங்க. பொன்னியல் சுண்ணமும் பூவும் பொறிகளும் தூவி எங்கும் தொன்னகரின் புறம் சூழ்ந்து எதிர்கொண்டார் தொண்டரை. அந்த தொண்டர் எம்பெருமான் திருநாவுக்கரசர் வர எல்லாரும் எதிர்பார்த்து எல்லாருமே அவருக்கு ரொம்ப அற்புதமான அந்த ஊரே இறைஞ்சி இருக்குது. தூய வெந்நீர் துதைந்த பொன்மணியும் அவருடைய நீரில் தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடம்னா ருத்ராட்சத்தை 25 மாலைகளால் கட்டுவாங்க. தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நிறு ஓடி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதி உள்ளே. இந்த பாடலில் அற்புதமான நயங்கள் உரைக்கப்பட்டிருக்கு. அழகா தமிழ் ஆளப்பட்டிருக்கு. இதை சொல்வதற்கு எனக்கு இன்னொரு நாள் எடுத்துக்கணும் போல இருக்கு. ஏன்னா நாலு ஓடிடும். புராணத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் அடியனால் முடிக்க முடியாது. அதனால் மேலோட்டமாக சொல்கிறேன். பெருமக்கள் பொறுத்தருள வேண்டும். கண்டார்கள் கை தலைமையில் குவித்து இந்த கருணை கண்டால் மிண்டாய செய்கை அமன் கையர் தீங்கு விளைக்க செற்றம் உண்டாயின் வண்ணம் எவ்வண்ணம் என்று உரைப்பார்கள். பின்னும் தொண்டாண்டு கொண்ட பிரானை தொழுது துத்தனரே. இந்த அம்மன் சமயத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சைவ சமயத்துக்கு மாதிரி எம்பெருமான் திருநாவுக்கரசரை ஒரு சிலர் மாறி இருக்காங்க. ஒரு சில அம்மனர்களில் இது பிழைப்பு முடியாது போல இருக்கு, பிழைக்கணும்னா சாமியை தான் தழுவணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சைவர்களும் சிவபெருமானை வழிபடுறவங்களும் ஐயாவை நல்லா ஏற்று அவர்களுக்கு நிறைய மரியாதைலாம் செய்து அந்த ஊர்களில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வண்ணம் போல் இணைப்பல மாக்கள் ஏம்பி இல்லை மாக்கள்லாம் நல்ல நன்னெறிக்கு வராங்க. மெய்வண்ண நீற்றொளி மேவும் குழாங்கள் விரவி செல்ல. இவர் சாமி இந்த நீற்றொழியினால் சைவத்தை எல்லாத்துக்கும் ஆட்படுறார். நெற்றி நிறைய விபூதி, உடலெல்லாம் அங்கம் புழங்க எல்லாம் விபூதி உருத்தராக அணிஞ்சு சாமி தாழ்வடம் போடுறார். தாழ்வடம் 25 மாலைகளை இரட்டையாக கொத்து போகிற தாழ்வடம். அவ்வண்ணம் நன்னிய அன்பரும் எய்தி அம்பவள செவ்வண்ணர் கோயில் திருவீரட்டனை சேர்ந்தனரே. அப்போ திருவீரட்டனத்தை சாமி தரிசனம் பண்ணுறாரு. 142 பாடலில் சொல்லியிருக்கிறார். உம்பர்தம் கோடை உடைய பிரானை உள்வுக்கு இறைஞ்சி நம்புறும் அன்பின் நயப்பூர் காதலினால் காதல்ன்றது சாமியோட அது தொய்ந்து இருக்குது. அந்த காதலினால் நினைத்தே எம்பெருமான் தன்னை ஏழையேன் நண்பாண்டு இழகந்து என்று பரிவால் திருத்தாண்டகம் பாடினார். சந்தமிழ் தான் என்ன ஏழையேன்னு ஒரு பாடல் பாடுறாரு. இப்படி சாமி நிறைய பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. 143வது பாடலில் சொல்ல அரியனுக்கும் அரியானை அடியவர்க்கும் அரியானை அடியவர்க்கும் எலியானை தாண்டக சதுரர் சாமி தாண்டக சதுரர் அதை சாண்டகம் பாடுறார். தெரிவறிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பறிவு செந்தமிழ் பாட்டும் பலபாடி பணிவு செய்யும் நாள். இப்படி ஒரு பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ புல்லறிவில் சமணர்கள் பொல்லாங்கு புரிந்து ஒழுகும் அந்த புல்லறிவு அவர்களா புல்லறிவில் சமணர்க்கா
பொல்லாங்கு புரிந்து ஒழுகும். அவங்க வந்து நல்லது செய்ய மாட்டாங்க, தீங்கு விளைவிப்பாங்க. அதான் பொல்லாங்கு புரிவு. புல் அறிவில்லாதவங்க தான் புல்லமை சமணக பொல்லாங்கு புரிந்து ஒழுகும். பல்லவனும் தம்முடைய பலவினை பாசம் பறிய அல்லல் ஒளிந்து அங்கு எய்து ஆண்ட அரசினை பணிந்து. அவன் திருந்திட்டான். அல்லல் ஒளிந்து அங்கு எய்தி ஆண்ட அரசினை பணிந்து வல்ல மன்னர் தமை நீத்து மலவிடையோன் தான் அடைந்தான். பாருங்க, மன்னர் வந்து திருந்திட்டாரு. வீடறியா சமணர் மொழி பொய்யென்று உணர்ந்த காடவனும் திருவதிகை நகரின். அந்த திருவதிகை நகரின் நுகதற்கு பாடலிபுத்திரத்தில் அம்மன் பள்ளியோடு பாலிகளும் கூட இடித்து கொண்டு குண பர ஈச்சரம் எடுத்தான். எல்லாம் சாமிக்கு நிறைய இது செய்கிறாங்க. குணச்சரம் பர ஈச்சரம் எடுத்தான்னா அந்த கோயில்கள்லாம் வந்து ஸ்தாபிக்கிறாங்க. அப்படி இந்நாளில் திருப்பணிகள் செய்கின்ற இந்தமிழுக்கு மண்ணான வாகீச திருமுனியும் பாருங்கள். பெருமானுக்கு இன்னொரு பாடல் திருநாவுக்கரசு வாகீசர் மருள் நீக்கியார் வாகீச திருமுனி. வாகீச திருமுனின்னு சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் அட்டத்துக்குள்ளே சாமி நம்ம காப்பா. வாகீசர் மன்னனான வாகீச திருமுனியும் மதிச்சடை மேல் பன்னாகம் அணிந்தவர் தம்பதி பலவும் சென்று எரிஞ்சி சொன்னாம தமிழ் பணிந்து தொண்டு செய்வான் தொடர்ந்து எழுவார். 147 பாடல் வந்திருக்கும். திருஅதிகை பதிய மருங்கு திருவெண்ணை நல்லூரும் அருள் ஆமாத்தூர் திருக்கோவலரும் மறு திருப்பதி பிறவும் வணங்கி வாழ தமிழ் பாடி பெருகு விருப்பு உடன் உடையார் மகிழ் பெண்ணாட வந்திருக்கிறாரு. கார் வளரும் மாடங்கள் கலந்த மறை ஒளிகள் வளர்க்கும் சீருடைய அந்தன வாழும் திருப்பதிகள். அங்கே அந்தனர்கள் வாழ்கிற பெருமான் தூங்கானை மடத்தில் வந்திருக்கிறார். பெருமான் பார்ப்பரவும் திருமுனியார் பணிந்து ஏற்றி பரவினார். இப்படி சாமி தொண்டுகள் அருமையாக இருக்குது. புன்னெறியாம் அமனர். புன்னெறினா ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லை. அதுதான் புன்னெறியாம் அவன் சமய தொடக்குண்டு போந்த உடல் தன்னுடலை உயிர் வாழத் தரியேன் நான் தரிப்பதனுக்கு என்னுடைய நின் இலச்சினை இட்டு அருள் என்று பண்ணு செழுந்தமிழ் மாலைப்பாடு. என்ன சொல்கிறாரு சாமி, நான் இத்தனை நாளாக வந்து அம்மன் சமயத்தில் இருந்துட்டு இந்த உடல் அவனுக்காக உழைச்சி இந்த உடல் உயிர் வாழ்கிறதுக்கு நான் லாய்க்கு இல்லாதவன், எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறார். பொன்னாத திருவடிக்கு என் விண்ணப்பம் என்றெடுத்து பொன்னார் திருவடி கொன்றொன்று விண்ணப்பம் என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேன்னு சொல்லி மூவிலை சோழன் கேட்குறாரு. தன்னாகத்து உமைவாகம் கொண்டானை சங்கரனை நல் நாம திருவிருத்தம் நலம் சிறக்க பாடுதலும். அருமையாக இருக்குது. சாமியோடைய நமக்கு இந்த உடலால் உங்களுக்கு இந்த உடலால் உடம்பு வலிக்குது, இல்லை கை கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரிஷபக்குரியும் திரிசூலமும் அணிங்க, உடம்பை வந்து சாமி காப்பாற்றுக்குவார். அது உடல் வலி கைவால் வலிக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். அது போட்டிங்கன்னா நம்ம சாமியோட ஆட்பட்டவர் வந்து இந்த உடலோடு சாமி நினைந்தாலே பஞ்சாச்சரம் நம்ம உடம்புல எல்லாமே பக்தினால சாமி தான் நம்ம ஆடுறாரு. இருந்தாலும் கூட சாமி கேட்குறாரு. அப்படி நீடு திரு தூங்கானை மாடத்தை நிலவுகின்ற ஆடகமேறும் சிலையான் அருளால் ஒரு சிவபூதம் மாடு ஒருவர் அறியாமை வாகீச திருத்தோளில் சேடுவுயிர் மூவிலைச்சூளம் சினவிடையின் உடனே சார்ந்த சாமி சாத்திட்டார். அவங்களுக்கு தூங்கானை மாடத்தில் வந்து மூவிலைச்சூளமும் ரிஷபக்குரியும் சேர்த்தார். ஆங்கவர் தம் திருத்தோளில் ஆர்ந்த இலச்சினையை தாம் கண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இவர் அறியாமலே சிவபூதம் வந்து அவருக்கு முத்திரை கொடுத்துருச்சு. அதிலிருந்து தூங்கருவி கண்பொழிய தொழுது விழுந்து ஆர்வத்தால் ஓங்கிய சிந்தையராகி ஒய்ந்து ஒளிந்தேன் என இழந்தார். சாமி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாமி அப்படின்னு தூங்கானை மாடத்து சொட்டு குழந்தை அடிபரவி பாங்காக திருத்தொண்டு செய்து பயின்று அமர்நாள் பூங்கானம் மனம் கமலும் பொருவில் திரு அறத்துறையும் தேங்காவின் முகில் உறங்கும் திருமுது குன்றம் அப்படின்னு திருமுது குன்றம் வந்திருக்கிறாரு. சரிங்க ஐயா, அடியன் உங்கள் அத்துணை அடியவர்களுடைய மலர்பாதங்களை வணங்கிக்கிறேன். ஐயா மாத்திருடைகள் போற்றி போற்றி என்னை செந்நீரிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஐயா பூதலிங்க ஐயா அவர்களையும் வணங்கிக்கிறேன். சிவாய நமக. வருகின்ற காலங்களில் 154வது பாடலிலிருந்து இந்த சரிதத்தை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா மாத்திருடைகள் போற்றி போற்றி.